Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. NECOD.com மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம். இந்த தமிழ் இனம் சார்ந்த அரசியலுக்கு எதிராக செயல்படுகின்ற கட்சிக்கு கூட்டணியில் இருக்கீங்களோ அவர்கள் சத்தியமாக வைக்கக்கூடாது. என்ன அந்த வகையில் அண்ணன் சீமான் வச்சுக்கிறதுக்கு தகுதி இருக்குது. சரியா? தெலுங்கர் முன்னேற்ற கழகம் என்ற திமுகவை இனத்திற்கு துரோகம் செய்த கருணாநிதி கட்சியான திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கின்ற வேல்முருகன் அதை வைப்பதற்கு தகுதி இல்லை. எது கேட்குறாங்க? அவர் இந்த திமுகவை கடுமையாக எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணி ஒரு கட்டமைச்சிட்டு வந்ததுனால பண்ணுறாங்க. இப்போ அவர் பேசுகிற அரசியலே பேசுவாராம், ஆனால் அவர் எதிர்க்கிறவர் கூட இவர் கூட்டணி இருப்பாராம். இருந்துக்கிட்டு நானும் அப்படிதான் அப்படின்னு சொன்னால் எப்படிங்க? சீமான் அண்ணன் மேலே எனக்கு நிறைய வெறுப்பு இருக்குது. அதெல்லாமே ஒரு கட்சியை கட்டமைக்கிறதுல உள்ள கோளாறு. நான் தான் சொல்லிட்டு, ஆனால் அவர் முன்னெடுத்த அரசியல், அந்த முன்னெடுத்த அரசியல் வாயிலாக இங்கே நடந்து கொண்டிருக்கிற மாற்றங்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் சொந்தக்காரர். சரிங்களா? அதுக்கு வேல்முருகன் சொந்தக்காரர் கிடையாது. என்ன அடுத்து திமுக கூட கூட்டணி வச்சிட்டார்ல, வாழ்நாளில் ஏற்பட்ட கரை அது. அதை துடைக்கலாம்ல? அதை துடைக்க முடியாது. அதை துடைக்க முடியாது. 7 ஜென்மம் எடுத்தாலும் எந்த கடல்ல எல்லாம் முங்கி குளிச்சாலும் அந்த பாவம் போகாது. அதாவது வேல்முருகனுக்கு மட்டும் இல்ல, திருமாவளவனுக்கும் அந்த பாவம் போகாது. விஜய்க்கு ஒண்ணுமே தெரியலன்றது விஷயமே கிடையாது. தெரிய வேண்டிய தேவையே கிடையாதுன்ற. அவன் எதுக்காக அரசியல் வந்திருக்கான்? ஒரு நல்லது செய்யணும்னு வந்திருக்கான். ஆனா அவனை கோமாளியாக்கி கருமுள்ளி செம்மொழி குத்தி கல்ல மேல ஏற்றி அழகு பார்க்கணும்னு இங்க எல்லாம் காத்திருக்கானுங்க. எல்லாம் பண்ணாலும் அவர் ஒரு மாபெரும் தலைவரா வருவாரானா வரமாட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இப்ப விஜயா இருக்கட்டும், திமுக அதிமுக இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப தமிழ் தேசிய எழுச்சி வரணுங்கிறப்ப ஆப்ஷன்ஸ் என்னன்னா வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சி, நாம் தமிழர், இவங்கெல்லாம் இருக்காங்க. கூட இப்ப விஜய் வராரு. இப்ப மே 18 அன்னைக்கு வேல்முருகன் கட்சி கொடியை அப்டேட் பண்ணியிருக்காரு. அந்த கட்சி கொடியை பாத்தீங்களா? ஒரு புலி சின்னம் இருக்கு. எப்படி வீரலட்சுமி கூட இப்போ கொடியை மாத்திருச்சு. தமிழர் முன்னேற்றப்படை அது கூட அப்படியே புலிக்கொடியை வச்சுட்டாங்க அவங்க. அதாவது இதை நான் எப்படி சொல்லுவேன்னா, புலிக்கொடி இந்த கட்சிக்கு தான் வச்சிருக்கணுன்றது கிடையாது. அது ராஜராஜ சோழன் வச்சிருந்த கொடி புலிக்கொடி. அதைத்தான் தலைவர் வச்சார். சரிங்களா? அதைத்தான் இவர் அண்ணன் சீமான் வச்சிருக்கிறாரு. அதை எந்த கட்சிக்காரங்களும் வைக்கலாம். ஆனால் என்ன தெரியுமா, யாரெல்லாம் தெலுங்கு ஆதிக்கத்துக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த தமிழ் இனம் சார்ந்த அரசியலுக்கு எதிராக செயல்படுகின்ற கட்சிக்கு கூட்டணியில் இருக்கீங்களோ அவர்கள் சத்தியமாக வைக்கக்கூடாது. என்ன அந்த வகையில் அண்ணன் சீமான் வச்சுக்கிறதுக்கு தகுதி இருக்குது. சரியா? தெலுங்கர் முன்னேற்ற கழகம் என்ற திமுகவை இனத்திற்கு துரோகம் செய்த கருணாநிதி கட்சியான திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கின்ற வேல்முருகன் அதை வைப்பதற்கு தகுதி இல்லை. திமுக கூட்டணியை விட்டுட்டு வெளியில் அவர் அங்கே வைக்கிறாருன்னா அந்த கொடிக்கு மரியாதை இருக்குது. அவர் அன்னைக்கும் என்ன பேசியிருந்தாருன்னா, நான் அடுத்த கூட்டணியில் இருப்பனா என்னன்னு தெரியாது. நீங்கள் இருப்பனா இல்லையான்னு தெரியாதுன்னா வெளியில் வர வேண்டியதானே? நீங்கள் இருப்பனா இல்லையான்னு தெரியாதுன்னா அந்த புலிக்கொடிக்கு என்ன மரியாதை இருக்குது? சிங்களன் கூட கூட்டு வச்சுக்கிட்டு அங்கே ஒரு புலிக்கொடியோட ஒருத்தர் போக முடியுமாங்க? போனார்னா நீ ஒன்று புலிக்கொடியை கழட்டி விட்டு போ அப்படின்னு தானே சொல்லுவாங்க. சிங்களனை விட கொடுமையானவன் இந்த கருணாநிதி. 1.5 லட்சம் பேர் எனக்கு அங்கே பத்திரிகைகளில் பார்த்தீங்கல்ல, இந்தியா உதவியோடு தான் நாங்கள் இந்த போரை நடத்தணும்னு போடும்போது அது கேட்டு இன்னொரு செய்தி இருக்குது. அதாவது ஈழ பிரச்சனை, ஈழ தலைவரை முடிச்சு வைக்கணும்ன்ட்டு இங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் விரும்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கள அதிகாரி பேட்டி கொடுத்துருப்பான். அப்போ இதற்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட நீங்கள் இங்கே கூட்டணி வச்சுப்பீங்க. வச்சுக்கிட்டு அந்த புலிக்கொடியை வச்சுக்கிறது சரியா? எங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன், நான் எங்களுக்கு தமிழர் முன்னேற்ற கழகத்துக்கு வைக்கிறதுக்கு தகுதி இருக்குது. 1000 தகுதி இருக்குது. ஏன் தெரியுமா? நாங்கள் அன்னையிலேருந்து பாதை மாறாமல் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இனத்துக்கு துரோகியான கருணாநிதி கட்சியை திமுக என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு சொல்கிறோம். நாங்கள் உண்மையிலே புலியாக வாழ்கிறோம். நாங்கள் வச்சுக்கிறதுக்கு தகுதி இருக்குது.
ஆனால் வந்து துரோகிகள் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு திரியிற யாருக்கும் அந்த தகுதி கிடையவே கிடையாது. ஓகே, தனிப்பட்ட முறையில் வேல்முருகன் ஏகப்பட்ட முகாம்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருந்தாலும் அவர் அரசியல்ல ஒரு சீட்டு வாங்கணும், ஒரு எம்எல்ஏ ஆனாதான் நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுங்கிறதுனால தான் அவர் கூட்டணி வச்சார். வேற வழி இல்லைல்ல. எதுக்கு வேற வழி இல்லை? ஒரு தனியா நின்றுருந்தா ஒரு சட்டமன்ற பதவி கிடைச்சிருக்குமா? இல்லைங்க, நான் கேட்குறேன். அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்கே போனால் தான் கிடைக்கும்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 10 பேரை ஒருத்தன் கொன்னுட்டான், கொன்னுட்டு அவன் வந்து கொஞ்சம் வசதி கொன்னுட்டு உங்கள் சொத்தையும் ஆட்டையை போட்டான். இப்போ கொஞ்சம் வசதியோடு இருக்கிறான். அந்த வசதியோடு இருக்கிறவன் கூட வந்து நீங்கள் ஒரு 12 பேர், மிச்சம் 2 பேர் இருக்கீங்க. 10 பேரை சாவடிச்சது அவன், சரியா? மீதி 2 பேர் இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த 2 பேருக்கு ஒரு 4-5 பிள்ளை குட்டிங்க பிறந்துருச்சு, 5-5 பிள்ளைங்க. அந்த 10 பிள்ளைகளையும் நான் வளர்க்கணுன்னா இந்த கொலைகாரன் கூட போய் நான் நட்பில் இருந்தால் தான் வளர்க்க முடியும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படிங்க வந்து 1.5 லட்சம் பேர் துடிக்க சாவடிக்க காரணமான கருணாநிதி கூட போயிட்டு, கருணாநிதி கட்சி கூட, அந்த துரோகி கட்சி கூட போயிட்டு தான் நான் வந்து இந்த மக்களுக்கு நான் எல்லாம் செய்வேன், அதனால தான் என்னால் முடியுது. திருமாவளவன் வந்து என்ன பண்ணுறாரு? அந்த கருணாநிதி கட்சி கூட போயிட்டு கூட்டணியில் இருக்கிறாரு. ஆனால் ஆட்சி அதிகாரம் கூட இருக்கணும், அந்த கட்சியில் கூட்டணியில் நிற்கணும்னு. இதே இது வந்து சீமான் அவர்கள் வந்து கட்சியில் இருக்கிறவங்கள ஒழுங்காக நடத்தாதனால ஓடி போயிட்டாங்க அந்த கட்சிக்கு, சரியா? நீங்கள் வந்து கட்சியை நல்லா நடத்துகிறவர், நீங்கள் வந்து திமுக கூட கூட்டணி இல்லை. இப்போ உங்கள் பக்கம் எத்தனை லட்சம் பேர் சேர்ந்துருப்பான்? இப்போது அண்ணன் சீமானோட கட்சிக்கு வந்து வா, உனக்கு நான் 20 சீட்டு தரேன், 50 சீட்டு தரேன் அப்படின்னு கேட்குறாங்க. எது கேட்குறாங்க? அவர் வந்து இந்த திமுகவை கடுமையாக எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணி ஒரு கட்டமைச்சிட்டு வந்ததுனால பண்ணுறாங்க. இப்போ அவர் பேசுகிற அரசியலே பேசுவாராம், ஆனால் அவர் எதிர்க்கிறவர் கூட இவர் கூட்டணி இருப்பாராம். இருந்துக்கிட்டு நானும் வந்து அப்படிதான் அப்படின்னு சொன்னால் எப்படிங்க? இப்போ அவரால் வந்து ஒரு 40 சீட்டை வாங்கிட்டு கூட ஒரு அதிமுக கூட கூட்டணி போக முடியும். நீங்கள் கூட்டணியில் தானே இருக்கிறீங்க. அந்த அதிமுக கட்சி நாளைக்கு வந்து வெற்றி பெற்று ஒரு 30 பேர் கூட சட்டமன்றத்துக்கு போக முடியும், சரிங்களா? இவர் வந்து ஒரே ஒரு இருக்கை, அதுக்கு வந்து தொண்டை தண்ணியை வச்சு அவனுக்கிட்ட போய் கத்தணும், இதை செய்யலை அதை செய்யலைன்னு. உக்காருன்ற மாதிரி அங்கே ஒருத்தர் சொல்லுவார். அவர் இது தேவையா? அதாவது ஐயா ராமதாஸ் சொன்னார், உனக்கிட்ட வந்தெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கு. அந்த ரோசம் சூடு சொரணையோட இவர் இருக்கணுங்க. ஒரு 10,000 பேர் கூட இருக்காதவன் நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்ற ஒரு சூடு சோறுனா இவருக்கு இருக்கணும். இவருக்கு இருந்துக்கிட்டு நம்ம யார்கிட்ட போய் யாசகம் கேட்குறோம் அப்படின்ற எண்ணம் இவருக்கு இருக்கணும். இவருக்கு இருந்துச்சுன்னா நான் இதெல்லாம் இருக்க போய் தான் நான் அவங்ககிட்ட போய் கேட்டு தொங்கி வாங்கி இவங்களுக்கு இதெல்லாம் செய்கிறேன். ஈழத்தமிழர்கள் வந்து நீங்கள் இப்படியெல்லாம் இருந்து இந்த எங்களை கொல்றதுக்கு துணை போனவங்ககிட்ட நீங்கள் இப்படியெல்லாம் போய் மண்டிட்டு அவர்களுக்கு கூட கூட்டணி வச்சு எங்களுக்கு இதெல்லாம் செய்யுங்கன்னு உங்கள்கிட்ட யாராவது கோரிக்கை வச்சாங்களா? நான் கூட தான் வந்து கட்சி வச்சுருக்கிறேன். நாளைக்கே போய் வந்து நான் வந்து அவன் கருணாநிதி குடும்பத்தை எல்லாம் வாழ்த்தி பேசினா எனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும். என்ன வாடா தம்பி திருந்தி வந்துட்டியா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று செய்வாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? எனக்கு அதாவது எங்கேயுமே நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை எப்படி பார்க்குறேன்னா, அதாவது வந்து அவர் என்ன தொழில் செய்கிறாரு தெரியாது, ஆனால் அவர் ஒரு 50 பேர் வந்து ஊனமானவர்களுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாதவர்களும் உதவி செய்வார். கடைசியில் போனால் இவர் வந்து நேரடியாக செய்யலைனா கூட இன்னொருத்தர் திருடன் திருடிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு இவர் ஃப்ரெண்டாக இருப்பார். அவர்கிட்டருந்து வாங்கிட்டு வந்து தான் இவர் செய்வார்னு தெரியாது. அதில் வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களில் சாப்பாடு தண்ணி இல்லாதவங்க நாளைக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த சாப்பாடையாக சாப்பிட்டோம் வேதனைப்படுவாங்களா இல்லையா? ஆனால் அதே இது வந்து ஒருத்தன் வறுமையில் இருக்கிறான், கூலி வேலைக்கு தான் போகிறான், அவனுக்கு 4 பிள்ளைங்க, அதோடு சேர்த்து ஒரு 5வது பிள்ளையா ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுக்குறான். அந்த சாப்பாடை வந்து ரொம்ப பெருமையாக நினைப்பான். நீ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தவறான வழியில் வந்த பணத்தில் நீ பிரியாணியே வாங்கி கொண்டு கொடுத்தாலும் அது தவறான வழியில் வந்த பணத்தில் இருந்து வந்த உதவின்னா அதை எப்படி நினைப்பான்? அதுதான் இதற்கான பதில். சப்போஸ் அவர் வெளியில் வந்துட்டார்னா, அடுத்த தேர்தலில் வெளியே வந்துட்டார்னா, இப்போ ஒரு கம்பேர் பண்ணுவோமே, சீமானோட அரசியல் எப்படி இருக்கும், வேல்முருகனோட அரசியல் எப்படி இருக்கும்? வேல்முருகன் வெளியே வந்துட்டாருன்னே வச்சுக்கோங்க. அதாவது வந்து சீமான் அண்ணன் மேலே எனக்கு நிறைய வெறுப்பு இருக்குது. அதெல்லாமே வந்து ஒரு கட்சியை கட்டமைக்கிறதுல வந்து உள்ள கோளாறு. நான் தான் சொல்லிட்டு
நான் சொல்கிறத கேளு, கேட்டால் இரு, இல்லைன்னா போன்ற அந்த விதத்தில் மட்டும்தான் எனக்கு ஒரு மேலே கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது. என்ன, ஆனால் அவர் முன்னெடுத்த அரசியல், அந்த முன்னெடுத்த அரசியல் வாயிலாக இங்கே நடந்து கொண்டிருக்கிற மாற்றங்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் சொந்தக்காரர். சரிங்களா? அதுக்கு வேல்முருகன் சொந்தக்காரர் கிடையாது. என்ன, இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி. சரிங்களா? அவர் அடுத்து ஒரு கூட்டமைப்பு வச்சார். அந்த கூட்டமைப்பு கூட தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு. என்ன, அந்த தமிழகன்றதுல கூட தமிழர் கிடையாது. அது என்ன தமிழர் தமிழக? 2 வேறுபாடு இருக்குங்க. எப்படி? தமிழக அப்படின்னா கடலில் இருக்கிற எல்லா திமிங்கலம், மீன், சாலை மீன் எல்லாம் சேர்ந்தது. புரியுதா? தமிழர்னா திமிங்கலன்னா திமிங்கலத்தை மட்டும் குறிக்கிறது. நிலப்பரப்பை குறிக்குது. இவர் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தமிழர் அந்த மாதிரி குறிக்கிறது. அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்நாடுன்ற ஒரு மண்ணுக்கான அரசியல், தமிழர்களுக்கான அரசியல்னா அது நாம் தமிழர் அப்படின்னு ஒரு தமிழர்னு குறிக்குது. எங்கள் கட்சி தமிழர் முன்னேற்ற கழகம். ஏண்டா அப்போ தெலுங்கனை முன்னேற்ற மாட்டேயான்னு அவன் என்ன கேட்பான். ஏண்டா கன்னடனை முன்னேற்ற மாட்டியா அப்படின்னு சேரக்கூட மாட்டான். ஏன் தெரியுமா? இவன் தமிழர் முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்கிறான். அப்போ நமக்கு எதிரானவன். நான் உண்மை இந்த மாதிரி பல கட்சிகள் இந்தியா முழுக்க இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் என்ன பண்ணுவான்னா, நம்ம அவனை அன்பாக நடத்தினா கூட அவன் யோசிப்பான். என்ன, தெலுங்கு தேசம் கட்சி அப்படின்னு அங்கே வைக்கலாம், இங்கே தமிழர் தேசம் கட்சின்னா உங்களை வித்தியாசமாக பார்ப்பான். இப்போது அவர் அப்படி பேர் வைக்கலை. அதனால் அடுத்து திமுக கூட கூட்டணி வச்சிட்டார்ல, வாழ்நாளில் ஏற்பட்ட கரை அது. அதை துடைக்கலாம்ல? அதை துடைக்க முடியாது. அதை துடைக்க முடியாது. 7 ஜென்மம் எடுத்தாலும் எந்த கடல்ல எல்லாம் முங்கி குளிச்சாலும் அந்த பாவம் போகாது. அதாவது வேல்முருகனுக்கு மட்டும் இல்ல, திருமாவளவனுக்கும் அந்த பாவம் போகாது. ஆனா பாருங்க, வரலாற்றுல மிகப்பெரிய கரும்புள்ளி. என்ன, நீங்க அதை நீங்க அப்படி இருக்கும்போது நீங்க போய் பேசுற கொள்கைகள், நீங்க பேசுற இதெல்லாமே ஒரு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உங்களை. ஓகே. ஆனா பாருங்களேன், ஆட்சி அதிகாரம் என்பது சட்டமன்றத்துக்குள்ள போறதுதான். இவங்க 2 பேரும் அப்படித்தானே போயிருக்காங்க உள்ள. சீமானால போக முடியல. இல்ல அவர் நினைச்சா எப்பயோ போயிருப்பார். அவர் ஏன் போல? அதான் கேட்குறேன். இல்லை, அதாவது 1 சீட்டு 2 சீட்டுக்கு ஆசைப்பட்டா எப்பயோ போயிருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், என்ன வேணா ஆயிருக்கலாம். அவர் ஒரு பெரிய இலக்கோடு அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. என்ன, இப்போ கூட உங்களுக்கு அதிமுகவில் 40 சீட்டோ 50 சீட்டு தர்றேன், இவ்வளோ பணம் தர்றேன் அப்படின்லாம் இப்போ இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல. என்ன, அவர் போக முடியாதா? அவர் ஆக முடியாதா? அவரோட எதிர்பார்ப்பு வேற. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா இப்படி சொல்கிறேன் நான், ஒருத்தன் இருப்பான் ஒரு ஏரியாவில், அவனோட வாழ்நாள் லட்சியமே அந்த ஊரில் கவுன்சிலர் ஆகிறதா தான் இருக்கும். இன்னொருத்தர் இருப்பார், அவருக்கு வாழ்நாள் லட்சியமே எம்எல்ஏ ஆகிறதா தான் இருக்கும். சரிங்களா? இன்னொருத்தர் இருப்பார், எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் நம்ம எம்எல்ஏவாக நாம் இருக்கணும்னு நினைப்பார். அப்படிப்பட்ட இவராக தான் நான் இவரை பார்க்குறேன், வேல்முருகன். ஏன் தெரியுமா? அந்த பதவியில் இருந்தால் தான் நான் இந்த மக்களுக்கு, அவர் நல்லவர் தான், மக்களுக்கு செய்கிறவர் தான். ஆனால் அவர் எப்படி ஒரு கொள்கையோடு சேர்ந்துருக்கணும். சரிங்களா? ஒரு கொள்கையோடு சேர்ந்து, நம்ம கொள்கையும் மாறக்கூடாது. நம்ம என்ன கொள்கை? அவர் ஈவேராவை இன்னும் இடுப்பில் தூக்கிட்டு திரிகிறாருங்க. அவர் அந்த ஈவேராவை இடுப்புல இருந்து கீழே தூக்கி போட சொல்லுங்க. அவர் அவருக்கும் இந்த சீமான் அவர்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அதாவது இங்கே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நான் இப்போ என் கூட 10 பேர் வர்றாங்க, அந்த 10 பேரை தட்டி கொடுத்து அன்பாக பாசமாக நான் வச்சுக்கிறேன் நான். சரிங்களா? ஒரு அரவணைச்சு போடுறது, இதில் சீமானை விட ஒரு நல்லவராக இருப்பார். புரியுதா? அந்த சர்டிஃபிகேட் வேணால் கொடுக்கலாம். ஆனால் இங்கே ஒருத்தர் சரியாக நடத்தாததுனால விளைவு அது. என்ன, ஆனால் வெளியில இருந்தெல்லாம் அவர் இந்த நாம் தமிழர்லேருந்து இழுக்காமல் வெளியில இருந்தெல்லாம் இழுக்கணும்ல. என்ன, திமுகலேருந்தே கோச்சிட்டு வரணும்,
நிறைய பேர் ஒரு அரவணைக்கணும். அதிமுகலன்னு நிறைய கோஷ்டி வரணும், அரவணைக்கணும். என்ன இங்கே மட்டும்தான் கோஷ்டி வர்றாங்களா? அதனால இது பெருசா அவர் ஒரு அவரோட இலக்கு பெருசு இல்லைங்க. ஒரே வரியில் சொல்லப்போனா இப்போ எனக்கு ஒரு இலக்கு இருக்கு. நான் சொல்றேன், எனக்கெல்லாம் ஒரு இலக்கு இருக்கு. என்ன தெரியுமா? என்ன கேட்பாங்க, இப்படியே போராடிக்கிட்டு இருக்கிறே, ஏதாவது ஒரு கட்சி கூட ஒரு போயிடலாமே, வந்துடலாமே அப்படின்னு. நான் சொல்கிறேன், நான் இப்போது அந்த நம்ம கண்ணெதிரில் வளர்த்த கட்சி இப்போ நிறைய பேர் வெளியே போயிட்டு இருக்காங்களே, அதை பாதுகாப்போன்ட்டு தான் போனேன். அவர் அண்ணன் சீமான் அவன் முன்னாடி நான் 2010 பார்க்கும்போது வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறி இருந்துச்சு. இப்போ நான் போய் பார்க்கும்போது அது எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி இருக்கு. அந்த மாதிரி பார்த்தேன் நான். ஐயோ, தலை தெறிக்க ஓடி வர்ற மாதிரி வந்துட்டேன் நான். என்ன இப்போ நான் இப்போ நீங்கள் அடுத்து நீங்கள் இப்படி செய்யலாமே, அடுத்து செய்யலாமே, எந்த ஐடியாவும் கிடையாது எனக்கு, எந்த இதுவுமே கிடையாது. நான் என்னோட இறுதி நாட்கள் வரைக்கும் இந்த இனத்துக்காக போராடுவேன். சரிங்களா? இந்த இனத்திற்கு யார் எதிராக நடந்தாலும், எடப்பாடியே எதிராக நடந்தாலும் நான் போராடுவேன், ஏற்று போராடுவேன். எங்கள் கட்சி போராடும். தமிழர் முன்னேற்ற கழகம்ன்றது அந்த வார்த்தைக்கு நேரம் கீழே இன்னொரு இது இருக்கு, தமிழர் உரிமை காக்க மீட்க. அதுக்காக நாங்கள் தொடர்ந்து அது பேர் 100 பேர் இருக்கமோ 1000 பேர் இருக்கமோ கடைசி வரைக்கும் நாங்கள் போராடுவோம். சரிங்களா? இதுதான் எங்களோட. நீ பதவி அடைவியா? எனக்கு பதவி ஒரு மயிரும் தேவையில்லை, வந்தா பரவாயில்ல. ஆனால் என் இனத்திற்காக யார் சோரம் போயிட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் கடைசி வரைக்கும் போராடுவோம். இது எங்கள் லட்சியம். விஜய் விஜயும் ஓகே தமிழக வெற்றி கழகம் தானே வச்சிருக்காரு. அவரு அடுத்த அரசியல்ல இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? அவர் என்ன கூட்டணி வைக்கல? இல்லை, அவர் அரசியலை நான் ஒரு என்ன சொல்றது, அவர் இவங்க இந்த 3 பேர், இந்த 2 பேர்ல இருந்து அவர்கிட்ட கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. எப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் தமிழர் நலன் சார்ந்த அரசியல் தெரியும். சீமான் திமுகவை எதிர்த்துக்கிட்டு ஒரு சரியான அரசியல் கொள்கையோடு செய்கிறாரு. சரியா? இந்திய தேசியத்தையும் எதிர்ப்பார். இவர் வேல்முருகன் அந்த எம்எல்ஏன்ற ஒரு அந்த சட்டமன்றத்துக்கு நுழையிறதோடு சேர்ந்து உள்ள கொள்கையோடு போய்கிட்டு இருக்கார் அவர். சரியா? இவர் உண்மையிலே ஒரு அதிமுக ஒரு தமிழக வெற்றி கழகம் அது ஒரு திமுகவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, ஒரு சினிமா துறையில் ஜெயலலிதாவாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்புறமா அப்படிப்பட்டவர் எப்பவுமே பார்த்திங்கன்னா, அவரை நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இந்த பில்கேட்ஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் வெறும் 1% சொத்தை தான் கொடுப்பேன், 99% என்ன 99 விழுக்காடு சொத்தை பொது நலத்துக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டாரு. இது ஏன்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னா வரலாறு ஆகணும்னு தான் விரும்பப்படுவாங்க. வாழ்க்கையை நல்லா புரிந்து கொண்டவர்கள் வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். என்ன அந்த மீதி உள்ள நாட்களை பயனுள்ளதாக மாற்றணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு பயனுள்ளதாக மாற்றணும்னு நினச்சி தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் விஜய். அவர் இந்த இந்த தமிழ்நாட்டில் உனக்கு அது தெரியுமா, கார்ல் மார்க்ஸ் படிச்சிருக்கியா, அம்பேத்கரை படிச்சிருக்கியா, அதை ஒரு புண்ணாக்கும் படிக்க தேவையில்லை மனுஷன். இல்லை படிக்க தேவையில்லைன்னு சொல்கிறேங்க நான். உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நான் இப்போ உட்காந்துருக்கேன் சேர் போட்டு, ஒரு 10 பேர் வர்றான். என்ன அந்த பையன் தாலி ஏற்றுட்டு ஓடிட்டானே, இந்த பையன் கிணத்துல குதிச்சிட்டான், என்ன இப்படி பல பிரச்சனைகளை சொல்கிறான். தாலி ஏற்றுட்டு ஓடினவன் எந்த பக்கம் ஓடினா, போய் இப்படி ஓடு கிளம்பு. இந்த பக்கம் ஒருத்தன் கிணத்துல குதிச்சிட்டானா, பட்டுன்னு போய் காப்பாற்று. அப்படி தாங்க. அதாவது நல்லது செய்கிறது நினச்சிட்டு அதுக்கு சொன்னாலே அதுதான் அரசியல். அதனால் உங்களால் பலன் அடைஞ்சிட்டாங்கன்னா அது வெற்றி. புரியுதுங்களா? இதுக்கு ஊரில் உள்ள உலகத்தில் இருக்க எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டு இந்த இனத்துக்கு துரோகம் பண்ணுவானுங்க. என்ன ஆனால் ஒரு புத்தகம் படிக்காமல் காமராஜர் நல்லது பண்ணலையா? அது மாதிரி அவரை இப்படி எடுத்துக்கிடக்கூடிய சமூகமாக இங்கே இந்த ஊடகங்கள் விஜயை பற்றி இல்லை. புரியுதா? விஜய்க்கு ஒன்றுமே தெரியலன்றது விஷயமே கிடையாது, தெரிய வேண்டிய தேவையே கிடையாதுன்ற. அவன் எதுக்காக அரசியல் வந்திருக்கான்? ஒரு நல்லது செய்யணும்னு வந்திருக்கிறான். ஆனால் அவனை கோமாளி ஆக்கி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேலே ஏற்றி அழகு பார்க்கணும்னு இங்கே எல்லாம் காத்திருக்கானுங்க.
நல்லது செய்யணுன்ற எண்ணமே இல்லாத தருதலைங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். இதுக்கு நடுவில் அவர் வித்தியாசமான பார்வையா இருக்கு விஜய் மேல. வித்தியாசமான பார்வை தான் என்ன. இதுக்கு நடுவில் அவர் நீங்களாம் இப்படி தாண்டா பார்ப்பீங்க அப்படின்னு இந்த கல்லறி அதறி எல்லா எரியும் வாங்கிக்கிட்டு அவர் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஆனால் வேற மாதிரி நான்ன்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கட்டமைப்பை வலிமைப்படுத்துறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி எல்லாம் பண்ணாலும் அவர் ஒரு மாபெரும் தலைவராக வருவாரான்னா வரமாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு அரசியல் தலைவருக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு வந்தால் கூட உங்களுக்கு துணிவு இருக்கணும். அந்த துணிவு விஜய்கிட்ட இல்லையா? அந்த துணிவு இருந்தால் ஈவேராவை தூக்கி தூர போடணும். இது இப்படி கூட சொல்லல, துணிவு இருக்கிறதுனாலதான் அவரை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லல. இல்ல ஒரு நிமிஷம் அதாவது எதை புரிஞ்சுக்கிடாட்டலும் நீங்க தமிழ்நாடு நம்ம 1.5 லட்சம் பேர் ஏன்டா செத்தாங்கன்றது மட்டும் கேள்வியை மட்டும் அதை கேள்விக்கு உட்படுத்தி அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சிட்டு தான் அரசியல் பண்ண வந்தீங்கன்னா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஒரு வரியில் சொல்லப்போனால் அவர் அந்த இடத்துக்கும் போகவும் இல்லை. இப்போ 1.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டு அதில் கை கால் இழந்தவனுக்கெல்லாம் நான் உதவி பண்ண போகிறேன்னா அப்போ 1.5 லட்சம் பேர் கொன்னவனுங்க என்ன பண்ண போகிற? புரியுதா? நீ வருவேன், நல்லது செய்வேன், இன்னொரு பக்கம் நான் சாவடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அவங்களுக்குலாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீ உதவி பண்ணிக்கிட்டே இருப்பியா? அடுத்து நடக்கக்கூடாதுல்ல. அதை தடுக்கணும்னா உனக்கு துணிச்சலான நடவடிக்கை வேணும்ல. அப்படி துணிச்சலான நடவடிக்கை வேணும்னா அந்த ஈவேரான்ற ஒரு பிம்பத்தெல்லாம் தூக்கி தூர போடணும். அப்ப விஜய் ஒழுங்கா படிக்கல. யாரு இந்த மாதிரி விஷயத்துல அவர் இந்த புள்ளியிலிருந்து படிக்கல. தமிழர்களுக்கு நீங்க அரசியல் செய்ய வந்திருக்கீங்க. தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, இதெல்லாம் பிரச்சனை. இந்த பிரச்சனை யாரால வந்தது? புரியுதா? நீங்க பிரச்சனையில பாதிக்கப்பட்டு கை கால் இழந்தவன், சாப்பாடு தண்ணி இல்லாதவங்க உதவ போறீங்க, ஓகே, அது சரி. ஆனா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம்னு ஒண்ணு இருக்குல்ல. இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு இப்படி கிடக்கிறதுக்கு யாருன்னு எங்களோட தேடல் அதுதான். என்ன, இந்த இனத்துக்கு எவனாலெல்லாம் பிரச்சனை வந்துச்சோ அவனெல்லாம் நிர்மூலமாக்கணும், டெஸ்ட்ராய் பண்ணணும் அவங்கள. அப்படி பண்ணா தான் அடுத்து எவனுமே இந்த இனத்துக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். புரியுதுங்களா? அதை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணணும்? இந்த மக்களுக்கு புரிய வைக்கணும். வன்முறையை கையில் எடுக்கிறது இல்லை. இந்த மக்களுக்கு பாருங்க மக்களே, இவ்வளோ கெடுதலா பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணதுக்கு பின்னாடி ஒரு சுயநல நோக்கம் இருக்கு. அந்த சுயநல நோக்கம் கொண்டவர்கள் அத்தனை பேர் தெலுங்கு ஆதிக்கவாதிகளா இருக்கிறான். இதெல்லாம் வெளிப்படையா சொல்லணும். இதை வெளிப்படையா நீங்க சொன்ன மாதிரி தெலுங்கு ஆதிக்கம் அப்படின்னு சொல்லல. தாவேகா சார்பில் நடந்த கூட்டத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு கருணாநிதி அப்படின்னு வெளிப்படையாவே அவங்க சொல்லட்டுங்க. அவர் அடுத்த கட்டமா சொல்லட்டும். நீங்க இதை சொல்லி இதுக்கு காரண காரியங்கள்லாம் யார் என்னன்னு கண்டுபிடிச்சு அப்படி ஒரு அரசியலை செஞ்சார்னா அவர் முன்னேறுவார். வெறும் ஒரு திட்டமிடல் மட்டும், நம்ம இத்தனை பேர் சேர்த்துடலாம், இத்தனை பேர் சேர்த்தா நம்ம இப்படி போய் ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்றத மட்டும் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது. அவர் அந்த இடத்துல இந்த சீமான், வேல்முருகன் இவங்களை விட ஒரு இதெல்லாம் வாக்கங்கள்லாம் அதிகமான ஆட்கள்லாம் போட்டு தேர்தல் பணிக்கு அந்த திட்டமிடலாம் சரியாக இருக்கிறாரு. ஆனால் இங்கே என்னென்ன கொள்கையை இப்போ சீமான் அண்ணா ஈவேராவை தூக்கி போட்டு மிதித்த மாதிரி அங்கே கேள்வியெல்லாம் கேட்டார். புரியுதுங்களா? அது ஐயோயோ சீமான் தொடக்கூடாத தொட்டார், கரண்ட் 100 வாட் ஷாக் அடிச்சு சாவ போகிறாருன்னு நினச்சாங்க. ஆனால் அதை ஒரு எழுச்சியை கொடுத்துச்சா இல்லையா? அதுக்கு விஜய் ஒரு எதிர்ப்பே தெரிவிக்கல. அவர் கிடக்கிறாரு. அவர் தெரிவிச்சானே தெரிவிக்கட்டேன்னு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எதிர்ப்பு நீங்க அரசியலில் முன்னேறி போகணும்னா பலமான எதிரிகள் உங்களுக்கு இருக்கணும். புரியுங்களா? நீங்க பலமான எதிரிகளை நீங்க எதிர்க்கணும். அப்படி எதிர்க்கணும்னா மிகப்பெரிய துணிச்சலோட நீங்க பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டீங்கல்ல, சரியான பயணத்தோடையும் நீங்க துணிச்சலோடையும் அரசியல் இதெல்லாம் இந்த நாட்டுக்கு பிரச்சனைன்னு சொல்லி அந்த பிரச்சனையை கொடுத்தவர்களுக்கு பாரபட்சம் பார்க்காம அவர்களை நீங்க எதிர்க்கணும். அப்படி ஒரு நிலைமைக்கு விஜய் வந்தால்
அரசியலில் தொடருவார். அப்படி ஒரு நிலைக்கு ஐயோ இதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா அப்படின்னு நினச்சிட்டாருன்னா முடியாது. பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தினீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி நன்றி.